வரலாற்று சிறப்புமிக்க தைப்பூசம் விழாவானது உலகமெங்கும் உள்ள தமிழர்களால் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை தரிசிக்க நாடு முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் மயில் காவடி, சந்தன காவடி, சேவல் காவடி, அன்ன காவடி, வேல் காவடி, பால்குடம் காவடியாக பக்தர்களால் எடுத்துக்கொண்டு கால்நடையாக அறுபடை வீடுகளுக்கு எடுத்து செல்வது தொன்று தொட்டு நடைபெற்று வருகின்றன. அதனைத் தொடர்ந்து கோவையில் புகழ்பெற்ற மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் முருக பக்தர்கள் இரவும் பகலுமாக பாத யாத்திரையாக வருகை புரிந்த வண்ணம் உள்ளனர். பாத யாத்திரையாக வரும் முருக பக்தர்கள் களைப்பார அகில பாரத மக்கள் கட்சி மற்றும் முருக பக்தர்கள் அன்னதான குழு இணைந்து அகில பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் முனைவர் எஸ். ராமநாதன் தலைமையில் நள்ளிரவு முதற்கொண்டு 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு டிஃபன், காஃபி, பால், பூஸ்ட், சுக்கு பால், பிஸ்கெட், வாட்டர் பாட்டில் ஆகியவை வழங்கப்பட்டன. இதுகுறித்து அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் முனைவர் ராமநாதன் அவர்கள் கூறியதாவது: பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு கடந்த 17 ஆண்டுகளாக முருக பக்தர்கள் அன்னதான குழு சார்பில் மருதமலை முருகப்பெருமானை காண வரும் பக்தர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றோம். மேலும் பலர் சனாதனத்தை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒருபோதும் நிறைவேறாது. அதற்கு தற்போது தைப்பூசத்திற்காக பாத யாத்திரையாக வரும் முருக பக்தர்களே சாட்சி. எந்த வருடத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் முருக பக்தர்களின் கூட்டம் அதிகமாக உள்ளது. மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். இந்நிகழ்விற்கு முருக பக்தர்கள் அன்னதான குழு ராகவன், அகில பாரத மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சேகர், மாவட்ட துணைத் தலைவர் நாராயணசாமி, இளைஞரணி மாவட்ட தலைவர் சதீஷ், செய்தி தொடர்பாளர் நாகராஜ் மற்றும் முருக பக்தர்கள் அன்னதான குழு விஜய், சிவா, செந்தில், சுரேஷ், தினேஷ், பாலாஜி, ஆனந்தன், மணி கணேசன், பாலா மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பக்தர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். ராமநாதன் முருக பக்தர்கள் குழு சேர்ந்து இது 17வது வருஷம். ஆரம்பத்துலேருந்து ராகவன் தான் நடத்திட்டு இருந்தார். இப்போ இடையில ஒரு 5-6 வருஷமாக நாங்களாம் சேர்ந்து ஒரு முருக பக்தர்கள் குழு அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் விமர்சையாக பண்ணிகிட்ருக்கோம். வர வர பக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தி தான் ஆகிட்டுருக்கு. இந்த சனாதனத்தை ஒழிப்போம், அந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற இதுக்கெல்லாம் பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. இப்போ பக்தர்கள் கூட்டம் எவ்வளோங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். பழனி ஆகட்டும், மருதமலை ஆகட்டும், எல்லா சுவாமிக்கும் கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்குது. அறுபடை வீடில் எல்லாத்துலேயுமே கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்குது. அதனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் இங்கே செல்லாது. வர எலெக்ஷனில் அதுக்கு நல்ல பாடம் புகட்டுவாங்க. வர வர திராவிட மாடல் ஆட்சி மாறி நம்ம இந்துத்துவா கொள்கை உள்ள ஆட்சி வெகு விரைவில் வரும். அதுக்கு முருக பக்தர்கள் எல்லாரும் முருகன்ட்ட வேண்டிப்போம். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கோம். வர்ற பக்தர்களுக்கு நல்லா செய்யணும்னு எங்களுடைய ஆசையாக நாங்கள் இது பண்ணுறோம். என்றைக்குமே இந்து தான் முன்னணி.